يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا مروا باللغو مروا كراما صدق الله العظيم. எல்லா புகழும் இறைவன் அவர்களுக்கே உரித்தாகட்டமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனித குலத்தை படைத்து நன்மை தீமைகளை தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறான். சில காரியங்கள் நன்மைகளாக மார்க்கம் சொல்லுகிற போது சிலவைகளை தீமைகள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நன்மைகளும் மார்க்கத்தில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, தீமைகளும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் அப்பால் நன்மை தீமைகளை தாண்டி சில விஷயங்கள், நன்மை அல்லாத, அதை செய்வதால் எந்த நன்மையும் இல்லாத சில விஷயங்கள், ஹராமை போன்று பெரும் தீமையும் இல்லாத விஷயங்கள், ஆனாலும் இம்மையையும் மறுமையையும் பால்படுத்துகிற விஷயங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அரபியிலே லகு என்று சொல்லுவார்கள். லகு லகு என்கிற வார்த்தை இன்றைக்கு உம்மத்தே முஸ்லிமா, ஆண்கள் பெண்கள் எல்லோரது வாழ்விலும் மிக அதிகம் ஊடுருவி இருக்கிற, எந்தவித விழிப்புணர்வும் இல்லாமல் கவனம் இல்லாமல் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிற அம்சங்களிலே ஒன்று இந்த லகு. லகுவின் விளக்கம் இதுதான்: பயனற்ற, எந்தவித பயனும் இல்லாத, வீணான, அர்த்தமில்லாத பேச்சுக்கள், செயல்பாடுகள். நமது வாழ்வில் சர்வசாதாரணமாக இருக்கிற வீணான பேச்சுக்கள், வீணான செயல்பாடுகள். இம்மைக்கும் பலனில்லை, மறுமைக்கும் பலனில்லை, சுவனத்திற்கும் செல்ல முடியாது, எந்த விதமான நன்மைகளையும் நாம் அல்லாஹ்விடத்திலே பெற முடியாத செயல்பாடுகள் லகு என்று சொல்லுவார்கள். சொல்லப்போனா சில நம்முடைய வாழ்க்கையில சில பொழுதுபோக்குகள், சில விளையாட்டுகள், சில பழக்க வழக்கங்கள் வெளிப்படையில் தவறாக தெரியாவிட்டாலும் கூட அது எந்தவித பலனும் இல்லாத போது இந்த லகுவிலே கட்டுப்படும். வீணான செயல்களின் கீழே வரும் கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, ஒரு செயல் நாம் செய்யுகிற போது இது லகுவில் வருமா, வீணான பேச்சா, வீணான செயலா தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இரண்டு கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு பார்த்தால் விடை நமக்கு தெரிந்துவிடும். ஒன்று, முதலாவதாக சொல்லுவார்கள், செய்யுகிற அந்த செயல் ஒன்று மறுமைக்கு பலன் தருகிற செயலாக இருக்க வேண்டும், மறுமையின் வெற்றிக்கு ஆதாரமாக அமைய வேண்டும், குறைந்தபட்சம் உலகிலாவது அதன் மூலம் ஏதேனும் பலன் பெற வேண்டும். இப்ப இவ்வுலகம் அல்லது மறு உலகம் ஏதேனும் பலன் இருக்கிறதா, அது லகுவில் வராது, அது நன்மை பயக்கக்கூடிய செயல். முதல் கேள்வி. இரண்டாவது, செய்யுகிற செயல் அல்லது பேசுகிற பேச்சு, அது நேரம் சரியாக கழிக்கிறோமா அல்லது வீணாக கழிக்கிறோமா, அந்த பேச்சில் செயலில் நேரம் வீணாக கழிக்கிறதா, இந்த இரண்டு அம்சங்களும் இல்லாத போது அது லகுவில் வராது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். உதாரணமாக சொல்லுவதானால், இன்றைக்கு நிறைய நாம் பேசுகிற வீண் விவாதங்கள், பல்வேறு ஆர்குமெண்ட் என்கிற அப்படியே விவாதங்களாக நீண்ட நேரங்கள் பேசுவது, செல்போன் பயன்பாடு, அளவுக்கு மீறிய பயன்பாடு, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கூட மணிக்கணக்கில் இரவு நேரங்களில் கூட தூக்கத்தை தொலைத்து அதை பயன்படுத்துவது, நல்ல ஆகமான விஷயங்களாக இருந்தாலும் கூட மிக நீண்ட நேரம் அனாவசியமாக பேசிக் கொண்டிருப்பது, அத்தனையும் அந்த லகுவின் கீழே வரும். கண்ணிமிக்கவர்களே, இன்னென்றும் சொல்லுவதானால், கடமையை மறக்க செய்கிற அளவிற்கு ஒரு கடமையான தொழுகையோ அல்லது மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளோ, மாணவர்கள் படிப்பையோ, கட்டாய கடமையை கூட மறக்கடிக்கிற அளவிற்கு உள்ள செயல்பாடுகள் லகுவிலே வரும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த பேச்சுக்கள் பேசுறதுல எண்ணி எண்ணி பேசுகிற அளவிற்கு அவர்களது நாவு கட்டுப்பாடு. இதற்கு அதாய் இப்னு ரபா ரஹிமஹுல்லா, மிகப்பெரிய ஒரு தாபி, கிட்டத்தட்ட 70 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர் அதாய் இப்னு ரபா. அடிமையாக இருந்து கல்வி ஞானத்தால் உயர்ந்து விடுதலை பெற்றவர்கள், சுதந்திர மனிதராக உலா வந்தவர்கள் அதாய் இப்னு ரபா. இறுதி காலம் வரை ஹரமிலேயே வாழ்ந்து வாழ்வை கழித்தவர்கள். குறிப்பா அந்த ஹஜ்ஜுடைய சட்டங்கள்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகும். அதாய் இப்னு ரபா அவங்கள சில நபர்கள் ஜமாத்தாக சென்று சந்திப்பார்கள். பெரிய ஒரு ஆளி, ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிற போது அதாய் இப்னு ரபா சொல்லுவாங்களாம், நம்முடைய முன்னோர்கள்
சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மிக அதிகம் வெறுக்கக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? வீண் பேச்சு என்று சொல்லுவார்களாம். ஃபுலூலுல் கலாம் என்று அரபியிலே சொல்லுவார்கள். வீணான பேச்சுக்கள், வெட்டி பேச்சுக்கள் பேசுவது, வீண் அரட்டைகள் அடிப்பது முன்னோர்கள் மிக வெறுத்த அம்சம் என்று சொல்லிவிட்டு அத்தா இப்னு அபீ ரபா கேட்பாங்களாம், நல்லோர்களிடத்தில் முன்னோர்களிடத்தில் நல்ல பேச்சுக்கள் எது தெரியுமா? அப்ப அவர்கள் விரும்பிய பேச்சு என்ன தெரியுமா? பட்டியலிட்டு சொல்லுவார்களாம். முதலாவதாக சொல்லுவார்கள் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம், அல் குர்ஆன், அதை ஓதுவது, அதை விளங்குவது முதல் தரம். இப்ப முதலிடம் நல்லோர்களிடத்தில், சான்றோர்களிடத்தில் குர்ஆனை ஓதுவது, அதை குறித்து பேசுவது. இரண்டாவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள், ஹதீஸ்களை படிப்பது, ஹதீஸை விளங்குவது. இரண்டாவது, அவங்கள்ட்ட நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா, நல்ல பேச்சு என்று சொன்னாலே முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது சொல்லுவாங்க நன்மைகளை ஏவுவது, தீமைகளை தடுப்பது. இதற்காக வாய் திறப்பார்களாம். நல்லவைகளை ஏவுவதற்கு, தீமைகளை தடுப்பதற்கு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எவ்வளவு நன்மையான செயல்கள். ஒண்ணுமில்ல, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு கிளம்பி வருவார், வீட்டுல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவை சாத்திட்டு வருவார், மனைவி எழுப்பிவிட மாட்டாரு. அப்ப வயது வந்த மகனை, மகளை கூட எழுப்புவதற்கு மனம் இல்லாமல் அப்படியே நிசப்தமாக வருவார். கண்ணிமிக்கவர்களே, அப்ப தீமைகளை தடுப்பது, நன்மைகளை ஏவுவது அவர்களிடத்தில் நல்ல ஒரு பேச்சுக்களாக. நான்காவதா சொல்லுவாங்க அல்லாஹ்வை நெருங்க செய்கிற கல்வியை கற்பது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிற கல்வியை கற்பது, அது குறித்து பேசுவது. இறுதியாக சொல்லுவார்கள் வாழ்விற்கு தேவையான வருமானத்தை பெறுவதற்காக, வியாபாரங்களுக்காக பேசுவது. இந்த 5 காரணங்களை தவிர எதற்கும் அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு அத்தா இப்னு ரபா கேட்பாங்களாம், நீங்கள் கவனிக்கவில்லையா? குர்ஆனின் இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்ன அலைக்கும் லா ஹாஃபிலின் கிராமன் காத்திபின், உங்களுக்கு கண்காணிப்பாளர்கள், கிராமன் காத்திபின் என்கிற கண்ணியமான எழுத்தாளர்கள் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத், வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப வலது இடது பக்கங்களிலே 2 மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், வாயிலிருந்து வெளிவருகிற வார்த்தை எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை எழுதுவதற்கு காத்திருக்கிற, கண்காணித்துக் கொண்டிருக்கிற மலக்குகளுடத்திலே இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கவனிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அத்தா இப்னு ரபா உபதேசத்தை எப்படி முடிப்பார்களாம்? நாளை மறுமையில் மஹ்ஷர் பெருவரையில் ஒவ்வொரு மனிதன், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க செய்த செயலேடுகள், நன்மை தீமைகள் பதியப்பட்டிருக்கிற ஏடு அவன் கையில் தரப்பட்டு நீ அதை வாசித்து பார் என்று சொல்லுகிற போது அவன் வாசிக்க துவங்குவான். அப்ப விவரம் தெரிந்த நாள் தொடங்கி மரணிக்கிற வரை செய்த அத்துணை செயல்களும் பதியப்பட்டிருக்கிற ஏடு. அத்தா இப்னு ரபா கேட்பாங்களாம், அந்த ஏட்டை ஒரு மனிதன் படிக்கிற போது அதில் அதிகம் என்ன தெரியுமா? லைஸ மின் அம்ரி துன்யா வலைஸ மின் அம்ரி தீன், மார்க்கம் சார்ந்த விஷயங்களும் இல்ல, துனியா சார்ந்த விஷயங்களும் இல்ல. அப்ப மார்க்கம் சார்ந்த விஷயங்களும் அதுல இல்ல, நன்மையான காரியங்களும் இல்லை, அல்லது உலக பலன் தருகிற எந்த அம்சங்களும் இல்ல. முழுக்க அதிகம் இருப்பது வீணான பேச்சுக்கள், அவன் பேசிய வெட்டி பேச்சுக்கள், வீண் அரட்டைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. அவன் நிலை என்ன என்று கேட்பார்கள், வெட்கி தலை குனிந்து போவானாம். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், வீண் பேச்சுக்கள் இம்மை மறுமைக்கு பலனில்லாத எந்த அம்சங்களாக இருந்தாலும் மறுமையின் தலைகுனிவுக்கு காரணமாகும் என்பதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு 99% நம்முடைய பேச்சுக்கள் பலனில்லாத பேச்சுக்களா தான் இருக்கும். எந்தவித பலனும் இல்லாத அர்த்தமற்ற பேச்சுக்களா இருக்கும். நம்முடைய பொன்னான நேரங்களை எல்லாம் மண்ணாக்குகிற வார்த்தைகளாகத்தான் இருக்கும். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா எத்தனையோ பேரு இளைஞர்கள் ஒரு பக்கம், வயதானவர்கள் கூட பல்வேறு ஊர்களில் பார்க்கலாம். அங்கங்கே குட்டி செவர்கள் உட்கார்ந்துகிட்டு, அல்லது பூட்டி இருக்கிற வீடுகள், கடைகளின் ஓரங்களில் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு, அல்லது ஆங்காங்கே தெரு முனைகளில் நின்று கொண்டு பல்வேறு கதைகளை பேசுவது, இப்ப யாரேனும் குறிப்பிட்ட நபர்களை குறித்து பேசுவது. பேச்சு ஆரம்பிச்சு மணிக்கணக்கில் நீண்டு போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு அங்க சுத்தி இங்க சுத்தி, பக்கத்து வீடு, அடுத்த வீடு, ஏத்த வீடு, எல்லோரை குறித்தும் பேசி பேசி ஊர் உலக கதைகளை எல்லாம் பேசி மிக நீண்ட நேர இரவை வீணடித்து விட்டு கடைசியா சொல்லுவாங்க நேரமாயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவேட்டில் பதியப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வெற்றியாளர்கள் யாரு தெரியுமா? நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் யாரு தெரியுமா? சது அஃப்லஹல் முஃமினூன், அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சான்றிதழ் தருகிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், பயபக்தியோடு தொழுவார்கள். அடுத்து சொல்லுகிற அம்சம் என்ன தெரியுமா? வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிலூன்,
வீணானவைகளை கண்டால் புறக்கணிப்பார்கள். அப்ப வீணானவைகளை கண்டால் ஒதுங்கி போவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணிமிக்கவர்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஷாவிற்கு முன் உறங்குவதை வெறுத்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு முன்னாடி தூங்குறது, இஷாவுக்கு பின்னாடி பேசுவதையும் பெருமானார் வெறுத்தார்கள். மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல பேசலாம், ஒரு குர்ஆன் ஓதுவது, இபாதத் செய்வது, நஃபில் வணக்கங்கள் புரிவது, நல்ல மார்க்க உபதேசங்கள் கேட்பது, நல்ல விஷயங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் இஷா தொழுகைக்கு பிறகு வீண் பேச்சுக்களில் நேரத்தை கழிப்பது, வெட்டி அரட்டைகள், விவாதங்களில் நேரத்தை கழிப்பதை வெறுத்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பார்களே, பெருமானார் வெறுத்த செயல், பெருமானாரின் பார்வையில் ஆக வெறுப்பான செயல் இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் சர்வசாதாரணமாக இருக்கு. பாக்குறோமா இல்லையா? நம்முடைய மஹல்லாக்களை எவ்வளவு தூரம் அங்கங்கே குறுகுறுப்பா நின்று அப்படி அரட்டடிச்சிட்டு இருக்கிறது, கூட்டமா நின்று வீண் கதைகளை பேசிக் கொண்டிருப்பது. பெண்கள் ஒரு பக்கம் ஒரு வீட்டு வாசல்களில் அமர்ந்து கொண்டு 10-11 மணியை தாண்டியும் கூட போய் உறங்குகிற எண்ணம் இல்லாமல் கதைகளை பேசிக் கொண்டிருப்பது, இப்படி கூட்டமா சேர்ந்துக்கிட்டு. இதனால குடும்பத்து சிறுவர் சிறுமிகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் கூட, சிறுவர் சிறுமிகள் எல்லாம் கூட விளையாடக்கூடிய நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, அப்ப பொறுப்பில்லாமல், நேரங்களின் அருமை தெரியாமல் இவர்கள் வீணாக கழிக்கிற போது அடுத்த தலைமுறையும் நேரங்களை வீணடிக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப பெருமானார் வெறுக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றாக இதனுடைய மிக முக்கியமான பாதிப்பு என்னன்னு சொன்னா, இரவு நம்ம நேரம் விழிச்சு சுபுகு தொழுகை போட்ட விட்டுருவாங்க. 12-1 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறது, ஃபஜ்ருக்கு வர்றதில்லை. காரணம் கேட்டால் ரொம்ப லேட்டா தூங்கினேன் அப்படின்னு சொல்றது. இப்ப தாமதமாக தூங்குவது ஒரு பக்கம், இரவு முழுக்க மிக நீண்ட நேரம் விழித்திருந்து உடல் பாதிப்பை ஏற்படுத்துவது இன்னொரு பக்கம், கடமையான தொழுகையும் பால்பட்டு போகிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப அல்லாஹ் ஓய்வை தந்திருக்கிற போது, இரவு நேரத்தை ஓய்வுக்காக அல்லாஹ் தந்திருக்கிற போது ஓய்வை வீணடித்த குற்றம் இவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவா ரமலான் காலத்துல இருந்த கட்டுப்பாடு காலம் முழுக்க தொடர வேண்டும். ரமலான் தந்த பயிற்சி, ரமலான் தந்த கட்டுப்பாடு காலம் முழுக்க தொடர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ரமலான்ல எவ்வளவு வீணானவைகளை தவிர்த்து வாழ்ந்தோம். ஏன்னா தராவிஹ் தொழுகை இருக்கும், நைட்ல உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காது, அங்கங்க அரட்டடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப வீண் பேச்சுக்கள், தேவையற்றவைகளை விலகி இருந்தோம். நடத்தைகளில் ரமலானிலே பெரும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. வீடுகளில் கூட சின்ன திரைகள், இன்ன பிற சினிமா திரைப்படங்கள், இசைகள் எல்லாம் கூட ஓசை ஒடுங்கி அந்த அதிர்வு சப்தங்கள் எல்லாம் இல்லாமல் வீடுகள் அமைதியாக இருந்தது. ரமலான் முடிந்த கையோடு அத்துணையும் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறோம். நம்பிக்கையவர்களே, யோசித்து பார்த்தா தீமைகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தீமைகள், ஷைத்தான் அதற்கு ஒரு ஈர்ப்பை தருவானா. தீமைகளின்பால் இயற்கையாகவே ஒருவித ஈர்ப்பு, அதன் பக்கம் ஒருவித அழகியல் கண்ணோட்டத்தை சைத்தான் தந்து ஈர்க்கிற காரணம் நிறைய படையெடுப்பதை பார்க்கிறோம். நிறைய பேர் தீமைகளின் பின்னால் போறாங்க. தீமைகளின் மீது ஒருவித அதீத ஆர்வத்தை சைத்தான் ஏற்படுத்துகிறான். எனவே ரமலான் முடிந்த கையோடு நம்மிடத்தில் பாவங்கள் வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் இன்னமும் குறிப்பிடுறான், இந்த வீணர்கள், அறிவிலிகள், மூடர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்களை சந்தித்தால் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? பைதா சமியுல் லகுவ அருள்வான். ஒரு முஸ்லிம் வீணான பேச்சுக்களை கேட்டால், பிறர் குறித்து புறம் பேசப்படுகிற போது, இன்னொரு முஸ்லிமை குறித்து அவதூறு பேசப்படுகிற போது, அல்லது கோல் பேசப்படுகிற போது, அவரின் மான மரியாதைக்கு பங்கம் ஏற்படுத்தப்படுகிற போது, அவரின் கண்ணியம் கலங்கப்படுத்தப்படுகிற போது, இவரின் நடைமுறை என்ன தெரியுமா? ஆரலோன் அதை புறக்கணிப்பார். கண்டும் காணாததை போல அவரை குறித்து நல்ல வார்த்தையை பேசுவார். இவன் தீய வார்த்தையை பேசுகிற போது அவர் அப்படி இல்லை என்று சொல்லி அவர் குறித்து நல்ல வார்த்தையை பேசுவார். மன்னிமிக்கவர்களே, இறுதியாக என்ன சொல்லுவார்? ஒருவேளை அவன் கேட்கல அப்படின்னு சொன்னா, சலாமுன் அலைக்கும், உனக்கு சலாம் உண்டாகட்டும், சலாம் சொல்லிவிட்டு லா நபுதகில் ஜாகிலின், மடையர்களை நான் பிரியப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இடத்தை விட்டு கிளம்பி போயிடுவார். அப்ப வீணான செயல்கள் எங்கு நடந்தாலும் சரி, வீண் பேச்சுக்கள் எங்கிருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வு இன்னைக்கு இப்படி இருக்குதா? சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு உலகில் நிறைய வீணான விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற உலகம் இது. நன்மையும் இல்லாத, தீமையும் இல்லாத பல்வேறு அனாச்சாரங்கள், விஷயங்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. கண்ணிமிக்கவர்களே, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ எதன் மீது பேராசைப்பட வேண்டும் தெரியுமா? யஹரிஸ் அலாமா யன்ஃபௌ, உனக்கு எது பலன் தருமோ நீ அதில் பேராசை கொள். இன்னைக்குள்ள சமுதாயம், குறிப்பாக இளைஞர்கள், எந்த பலனும் இல்லாத, எந்த நன்மையும் இல்லாத காரியங்களில் பெரும் பேராவலோடு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இதுல சொன்னா கல்வி குறித்த அக்கறை இல்லை. பல்வேறு மேற்படிப்புகள், பல்வேறு ஆராய்ச்சி படிப்புகள் படித்து சுயமாக அவர்கள் முன்னேறுவது, சமுதாயத்தை முன்னேற்றுவது குறித்த அக்கறை அவர்களுக்கு இல்லை. அவர்களின் எதிர்காலம் குறித்த கனவு கூட உருப்படியா இல்ல. எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது கனவு இல்லை. கண்ணிமிக்கவர்களே, தன் குடும்பத்தை எப்படி கட்டி காப்பது, கண்ணியமா எப்படி வாழ வைப்பது, இது போன்ற ஆக்கப்பூர்வ கனவுகள் இல்லாமல் இன்றைய தலைமுறையின் கனவுகள் என்ன தெரியுமா? ஒன்று, மொபைல் கேம்ல காலத்தை தொலைச்சிடுறது. இரவு பகலாக மொபைல் கையில கிடைச்சா போதும்,
10 பேர் 5 பேர் குரூப்பா சேர்ந்துக்கிட்டு தொடர்ந்து அந்த பல்வேறு கேம்கள், ஷூட்டிங் கேம்கள், போவது யார் வருவது யார் என்று கூட தெரியாத அளவிற்கு தலை குனிந்தவர்களாக அவர்கள் மிக மோசமான ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. இரண்டாவது, மீடியாக்கள்ல பல்வேறு யூடியூப் அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்கு அம்சங்களில் அவர்களது திறமைகளை தொலைக்கிறார்கள். தொடர்ந்து அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, சப்தமிட்டு சிரிப்பது, கடைவாய்ப்பில் தெரிய சிரிப்பது, இப்படி வாழ்க்கையை மென்மையும் தொலைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நிமிக்கவர்களே, பெருமானார் சொல்றாங்க, உனக்கு பலன் தருகிற விஷயங்களில் நீ பேராசை கொள், எது உனக்கு இம்மை மறுமைக்கு பலன் தருமோ நீ அதில் கவனம் செலுத்தி என்று பெருமானார் சொல்றதை பார்க்கிறோம். நிமிக்கவர்களே, மட்டுமல்ல, இப்ப சமீபம் வந்திருக்கிற பெருமானார் சொல்லுவாங்க, எல்லா குர்ஆன்ல சொல்றான், மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா. முஸ்லிம்கள் வீணானவைகளை கண்டால், ஏதேனும் வீணான செயல் நடைபெறுகிற போது கண்ணியமாக கடந்து செல்வார்கள். நல்லா சொல்றாங்க, அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள், கண்டும் காணாமல் கடந்து போய் விடுவார்கள். இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற நம்முடைய இந்தியால நிறைய இளைஞர்கள், பெரியவங்க கூட அதில் இருக்கிறாங்க. பிச்சு பிடித்ததை போல அவர்களை ஆட்டி படைக்கிற இந்த கிரிக்கெட் மோகம் தொடங்கி இருக்கிற இந்த IPL போன்ற சீசன்கள்லாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு கடமையை போல, கடமை உணர்வின் உந்துதலை போல அவர்களது செயல்பாடுகளை பார்க்கிறோம். பட்டிமிக்கவர்களே, அறிஞர் பெர்னாட் ஷா குறிப்பிடுவார், 11 முட்டாள்கள் களத்தில் விளையாட 11,000 முட்டாள்கள் கண்டுகளிக்கிற விளையாட்டு என்று அறிஞர் பெர்னாட் ஷாவின் வார்த்தையை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப இன்னைக்கு பெர்னாட் ஷா இருந்திருந்தாருன்னு சொல்லலாம், 11,000 தாண்டி 11 கோடி என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு நேரங்களை வீணடிக்கிற, திறமைகளை முடக்குகிற, அறிவாற்றலை கேள்விக்குறியாக்குகிற விளையாட்டுகளில் ஒன்றாக பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஒன்று வீணான பேச்சுக்கள், இரண்டாவது வீணான செயல்பாடுகள். இன்றைய சமுதாயத்தின் செயல்பாடுகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, சைனா போன்ற நாடுகள் இன்றைக்கு உலக அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற சைனா, ஜப்பான், பல்வேறு கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் நீங்கள் ஏன் கிரிக்கெட்டை கையில் எடுப்பதில்லை? பல்வேறு ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க பதக்கங்களை அள்ளி குவிக்கிற நாடுகள் கிரிக்கெட்டில் ஏன் கவனம் இல்லை என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? எங்கள் நாடுகளில் விளையாட்டு நாளின் ஒரு சிறு பகுதிக்கு ஒதுக்குவோம், ஒரு நாள்ல ஒரு சிறு பகுதி விளையாட்டிற்கு ஒதுக்குவோம், ஆனால் நாள் முழுக்க விளையாட்டு என்பது எங்களால் ஜீரணிக்க முடியாது என்று சொன்ன வார்த்தை அந்த நாடுகளை உச்சத்திலே கொண்டு போய் இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, உண்மையிலேயே கிரிக்கெட் விளையாட்டு அப்படித்தான். நாள்ல ஒரு பகுதி விளையாட்டிற்கு ஒதுக்கலாம், நாள் முழுக்க விளையாட்டு என்பது, அதுவும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள், அது முடிவு தெரிகிற வரை இவன் அப்படியே முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பான், அல்ல செல்போன் கையுமா தான் இருந்துட்டு இருப்பான். ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தவரை 8 மணி நேரம், 8 மணி நேரம் ஒரு தொழிலாளி அவன் வேலை பணி செய்து சம்பளம் பெறுகிற காலகட்டம். இவ்வளவு நேரங்காலங்களை வீண்வரையும் செய்கிற விளையாட்டாக பார்க்கிறோம். நம்பிக்கையவர்களே, இன்னும் சொல்ல போனா விளையாட்டு அப்படிங்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. கிரவுண்ட்ல போய் 1 மணி நேரம் விளையாடலாம், உடற்பயிற்சியை போல விளையாடலாம், நல்ல உற்சாகமான விளையாட்டுகளை விளையாடலாம். பிறர் விளையாடுவதை பார்த்து சோம்பேறிகளாகி போகிற விளையாட்டுகள் எல்லாம் மார்க்கம் அனுமதிக்கிற விளையாட்டுகள் எல்லாம். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கத்துல உலக இன்பத்திற்கும் அனுமதி உண்டு, உலகை ஹலாலாக அனுபவிக்கலாம். அல்லாஹ் சில நேமத்துகளை வழங்கி இருக்கிறான். மறுமையின் வெற்றிக்கும் ஈடேற்றத்திற்கும் சில வழிகாட்டத்திலே அல்லாஹ் தருகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 நேமத்துகள் அருட்கொடைகள். மனிதர்களில் பெரும்பாலோர் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. பெருமானார் சொல்றாங்க, பெரும்பாலோர் ஏமாந்து இருக்கிறார்கள். நேமத்தானி மக்பூனன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நேமத்துகள் அருட்கொடைகள், அநேக மனிதர்கள் ஏமாற்றத்தில். முதலாவது பெருமானார் சொல்லுவாங்க, அஸ்ஸிஹத், ஆரோக்கியம், அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆரோக்கியம். அல் ஃபராக், இரண்டாவது ஓய்வு. அப்ப இளைஞர்களுக்கு ஓய்வு கிடைக்கிற போது எதிர்காலத்தை குறித்து திட்டமிட வேண்டும், ஆக்கப்பூர்வமான பணிகளிலே அவர்கள் யோசிக்க வேண்டும். தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து மணிக்கணக்கில் பாக்குறதுனால பல்வேறு பாதிப்புகள் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாதிப்பு இது போன்ற விளையாட்டுகள்ல அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்ன ஷைத்தான் லயூஃபிஹு பைனஹும் அதாவத வல் பக்லா. மது சூதாட்டம் மார்க்கத்தில் ஹராம். ஏன் ஹராம் தெரியுமா? மது சூதாட்ட தடைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அது உங்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்தும், விரோதத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை தடுக்கும். 3 காரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மதுவும் சூதாட்டமும் உங்களுக்கு மத்தியில் விரோத போக்கை ஏற்படுத்தும், பகைமை உணர்வை ஏற்படுத்தும், அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும். இது அப்படியே இந்த விளையாட்டுக்கு பொருந்தும். இந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. பொதுவாக சில உடற்பயிற்சி பலன்கள் இருக்கலாம், லேசான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி விளையாடுகிற போது. அதை தாண்டி பல்வேறு பாதிப்புகள் என்று பார்க்கிற போது கண்ணிமிக்கிறவர்களே, நம்முடைய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ சக்திகள், நம்முடைய நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னா அவர்களது அந்த பிரசங்கத்தை பார்த்தா நமக்கே தெரியும், மீண்டும் ஒரு கார்கில் போர் என்று மெசேஜ் போடுவாங்க. அப்ப ஒரு வித அந்த சூதாட்டத்தை தூண்டுகிற விதத்தில், மத உணர்வை தூண்டுகிற விதத்தில் விளையாட்டு இன்றைக்கு அரசியலாக பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். கண்ணிமிக்கிறவர்களே, மட்டுமல்ல, சூதாட்ட
பெரும் ஆபத்தும் இந்த கிரிக்கெட் விளையாட்டுல உண்டு. எவ்வளவு மேட்ச் பிக்சிங் முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்திருப்போம். எவ்வளவோ நல்ல ஒரு ஃபேமஸான பிளேயர்கள் எல்லாம் கூட மேட்ச் பிக்சிங்கில் சிக்கி காலம் முழுக்க தடை செய்யப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக ஒரு முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சுக்களையும் தவிர்த்தாக வேண்டும். இது போன்று வீணான செயல்பாடுகளையும் தவிர்த்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, ஒரு மணி நேரம் ஊதியம் இல்லாமல் யாரேனும் வேலை செய்ய சொன்னால் செய்வோமா? 1 மணி நேரம் வேலை, ஆனா சம்பளம் இல்லை. யாரும் அதற்கு துணிய மாட்டோம். கண்ணிமிக்கவர்களே, இது போன்று வீண் பேச்சுக்களாகட்டும், வீண் செயல்பாடுகளாகட்டும், வீண் விளையாட்டுகளாகட்டும் மறுமையில் பெரும் கை ஏற்படக்கூடிய அம்சம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் இன்னமும் சொல்லுவாங்க, 2 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற அம்சங்கள் என்ன தெரியுமா? ஒன்று கரிகளுக்கும் கீழ் வக்கால், வீண் பேச்சுக்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வீணான பேச்சுக்கள். இரண்டாவது கஸ்ரத்து சுஆல், அதிகம் கேள்வி கேட்பது, மடக்கி மடக்கி கேள்வி கேட்பது, திரும்ப திரும்ப கேள்வி கேட்பது அல்லாஹ் ஹராமாக்கிறான். பெருமாள் சொல்றதை பாக்குறோம். கண்ணிமிக்கவர்களே, அதுவும் இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான போட்டிகள்ல கிளைமேக்ஸ் நேரமா இருக்கும், இறுதி ஓவரா இருக்கும். அதனுடைய முடிவு தெரிந்து கொள்வதற்காக ஜமாத்து நேரமா இருந்தாலும் கூட ஜமாத்தை தவற விட்டுரும், அப்புறம் போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் மார்க்க ரீதியாகவும் அதில் உள்ள பாதிப்புகளை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வீண் விஷயங்கள் இல்லாத இடம் சுவனம் மட்டும்தான். வீணான பேச்சுக்களோ வீணான செயல்பாடுகளோ எதுவும் இல்லாத இடம் அது சுவனம் மட்டும்தான். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிற குற்றங்கள் சில உண்டு. ஒரு மனிதன் நரகத்தில் படுகொலியில் கொண்டு போய் தள்ளுகிற குற்றங்கள், அதில் ஒன்று ஒரு மனிதன் வீண் அரட்டையில் ஈடுபடுறது. இப்ப யவுலு மஹல் ஹாயிலி குன்னா நஹூல் மஹல் ஹாயிலின், வீணர்களோடு சேர்ந்து நானும் வீணாக கழித்தேன். இப்ப வெட்டி பேச்சு நான் பேசிக் கொண்டிருந்தேன், காலத்தை வீணடித்தேன் என்று நரகவாதிகள் சொல்லுவாங்க. கண்ணிமிக்கிறவர்களே, சுவனத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லா யமஸ்ஸுன ஃபீஹா லஹ்வ வலா தஸீமா. இதே சுவனத்துல வீண் பேச்சு இருக்காது, வீணான பேச்சு கேட்க மாட்டாங்க, பாவமான பேச்சுக்களையும் கேட்க மாட்டாங்க, வலா கிதாபா, பொய்யான பேச்சுக்களையும் கேட்க மாட்டாங்க. பரிசுத்தமான இடம் சுவனம் மட்டும்தான். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை சுவனத்திற்கு செல்வதற்குண்டான தகுதி அவர்கள் உலகத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இது போன்ற வீணான செயல்கள் சில நேரங்களில் உலகை மறக்கடித்து அல்லாஹ்வின் நினைவையும் மறக்கடித்து பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹிதாயத்தை தந்துள்வானாக. அல்லாஹ் வீணானவைகளை தவிர்த்து வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் மறுமையின் நினைவோடு வாழ அருள் புரிவானாக. அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாத்து அருள்வானாக. நம் அனைவரும் சுவனவாதியாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.